கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று போட்டான். தேவனுடைய வார்த்தை பாருங்க, அவருக்கு நம்ம எப்பொழுதும் பாதுகாக்கிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை முதல்ல நம்ம அனுதினமும் புரிஞ்சுக்கொள்ளணும். எங்கு சென்றாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், சூழ்நிலைகள் ஒரு விதமாக நமக்கு சொல்லும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது வேறு விதமான ஒரு காரியத்தை நமக்கு கொண்டு வந்து அது நெகட்டிவாக சொல்ல ஆரம்பிக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அது நித்தியம் என்றும் மாறாது. ஆகையால் அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அடிக்கடி. வாழ்க்கையில் நீங்கள் வெளியே போனீங்கன்னாலும் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், ஆகையால் நான் எதை பற்றி நான் கவலைப்படலை. ஏனென்றால் நமக்கு வராத காரணம் என்றால் சில நேரங்களில் ஜெபிச்சு செல்வோம், ஜெபம் பண்ணாமல் நம்ம போயிடுவோம். ஆனாலும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் காரியம் செய்யும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஞாபகம் வராமல் போயிடுது. ஏனென்றால் பிசாசானவன் மற்ற காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு தூண்ட ஆரம்பிக்கிறான். ஆகையால் அந்த நேரத்தில் தான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் சொல்லி அதிலிருந்து வெற்றி பெறணும். பாருங்கள், எனக்கு செவி கொடுக்கிறான், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்கிறானோ அவனுக்கு பாருங்க தேவன் அந்த வார்த்தை நிமித்தம் அவனுக்கு கொடுக்குறார். பாருங்க, நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு ஜெபங்கள் வந்து சில விதத்தில் நிறைய பேருக்கு நான் ஜெபிச்சேன் ஆனாலும் கிடைக்கல அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை அவன் எடுத்து வரும் மட்டும் சொன்னால் மட்டும் போதாது. இப்போ ஒரு விவசாயம் இருக்கிறான், விதையை விதைச்சிட்டா மட்டும் போதாது, அதுக்கு நீர் பாய்க்கணும், அதை கவனமாக எடுக்கணும். பிறகு அதை எடுத்து மறுபடியும் இடத்துல அதை நட்டு அது களை வரும், அது க்ளீனாக வைக்க, அதுக்கு சில மாதங்கள் இருக்குது அதனுடைய கனியை அவன் புசிக்கிறதுக்கு. அப்படித்தான் இந்த உலகத்தில் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார் தேவன். எப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி, அவனுக்கு எந்த ஒரு குறைவு இருக்காது, எப்பவும் சந்தோஷமாக இருப்பான், அவனுக்கு கவலை இருக்காது. ஏனென்றால் அவன் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் கீழ்ப்படியதனால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த வார்த்தை எப்படி அவன் சொல்லுகிறானோ அப்படியே அது நடக்கிறது. பாருங்க, அப்பொழுது என்ன நடக்குன்னா வாழ்க்கையில் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அது சொல்லும் பொழுது நமக்கு பயம் இருக்காது. பாருங்கள், தாவீதுக்காரன் அப்படி தான். அவன் எத்தனையோ முறைகள் பாருங்கள், அவன் கலக்கத்தில் இருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லி, நீரே என் இரட்சகர், என் கண்வலை, என் கோட்டை, எனக்குள்ளே இருக்கிறீர், ஆக நான் பயப்படேன், என்னை பாதுகாக்கிறவர் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர், நான் பயப்படேன் என்று சொல்லி அவன் தன் முதல் இடத்தை அவன் தேவனுக்கு கொடுக்கிறான். தேவனுக்கு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிற என்றால் அவன் பயப்படாமல் இருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் ஏன் பயப்படணும், எனக்கு அவர் கர்த்தர் இருக்கிறார், பாதுகாக்கிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவன் முழு மனதோடு அவன் மனதை அவன் சரியாக ஒரு இதுக்குள்ளே வைத்துக்கிட்டாங்க. அதாவது சரியாக தேவனோடு அந்த வார்த்தையை வைத்துக் கொள்கிறான். பாருங்கள், அந்த வார்த்தை என்ன செய்கிறது என்றால் அவனை அது உயிர்ப்பித்து அது அவனுக்கு தேவையானதை அவன் கொடுக்கிறது. பாருங்கள், இப்படித்தான் தேவன் சில வார்த்தைகளை கொண்டு வந்து தினமும் உங்களை வழிநடத்துகிறார். இந்த மாதிரி வழிநடத்தலை தேவன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகத்தான் சில நிமிடங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறார், எனக்கு செவி கொடுக்கிறன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு இவன் செவி கொடுக்கிறானோ. செவி கொடுத்தல் மட்டுமல்ல, செவி கொடுப்பது என்றால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் சொல்கிறத கேள் அப்படின்னு சொல்கிறேன், அப்படி தானே? இப்போ நான் சொல்கிறத கேள் அப்படின்னாலே அந்த இடத்துல கீழ்ப்படிதல் என்று அணுகும். ஏன்னா நான் சொன்ன உடனே நீங்கள் அந்த வார்த்தைக்கு அதை அடிபணிக்கிறீங்க. சொல்கிறத கேள் அப்படின்னாலே அதற்கு கீழ்ப்படிதல் என்று தான் அர்த்தம். அது அப்படி தானே? இப்போ பாருங்கள், செவி கொடு என்றது முதல் வேலை. செவி கொடுத்து அதன்படி அவன் கீழ்ப்படிய வேண்டும். எவன் எனக்கு செவி கொடுக்குறானோ, எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பாருங்கள், காது இருக்குது, கண் இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு செவி கொடுக்குறாங்க? செவி கொடுக்கறது மட்டுமில்லை, எல்லோரும் கேட்குறாங்க. ஒரு சபைக்கு வந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருங்க கேட்குறாங்க. ஆனால் செவி கொடுத்து அதை கேட்டு அதை என்ன பண்ணுறாங்க? அதை உள்வாங்குறாங்களா? அதற்கு கீழ்ப்படுறாங்களா? அதான் கேளு. நான் சொல்கிறோம்ல,
முதல்ல நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சண்டை வரும்போது நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்னென்னா, நீ எனக்கு கீழ்ப்படி அப்படின்னு அர்த்தம். கீழ்ப்படிதல் மூலமாக என்ன நடக்கிறது என்றால் ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. இப்படித்தான் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் தியானிக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உங்களை பாதுகாக்கிற தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.